வெல்கம் டு நம்ம வீட்டு வெரைட்டிஸ். மட்டன் பிரியாணியே தோற்று போயிடும் இதுக்கு முன்னாடி. ரொம்ப ஈஸி, ரொம்ப டேஸ்டியும் கூட. நோ ஹெவி மசாலா, சும்மா குக்கரில் சட்டுன்னு செஞ்சிடலாம் இந்த தொன்னை மஷ்ரூம் பிரியாணி. வெஜ் லவ்வர்ஸ்க்கு இது வேறு லெவல் ட்ரீட். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு கிளாஸ் அளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்கேன். நீங்கள் சீரக சம்பா ரைஸ், ஜீரா ரைஸ் இது எல்லாம் எடுத்துக்கலாம், சூப்பராக இருக்கும். இதுக்கு ஒரே ஒரு மசாலா மட்டும்தான் அரைக்க போகிறோம். அதில் என்னென்ன சேர்க்குறோன்றதை பார்க்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, ஒரு 4 கிராம்பு, சின்ன துண்டு பட்டை, கொஞ்சமாக இஞ்சி, ஒரு 15 பல்லு பூண்டு, ஒரு வெங்காயம், அப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய். இதுதான் காரம், இல்லை வேறு எதுவுமே நம்ம காரத்துக்கு சேர்க்க மாட்டோம். எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்த அளவுக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி, இது எல்லாம் சேர்த்து மிக்சியில் நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ ஒரு குக்கரில் ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நான் இதுக்கு சேர்க்குறது 1/2 டேபிள் ஸ்பூன் ஷாகி ஜீரா, 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, பிரிஞ்சி இலை, ஏலக்காய், அந்த கருப்பு ஏலக்காய் சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மேத்தி, இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுடலாம். பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அந்த வெங்காயம் ஓரளவுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக வதங்கினதுக்கப்புறமா மஷ்ரூம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு பேக்கெட் மஷ்ரூம், அதை இதோட சேர்த்துக்கலாம். மஷ்ரூமை வதக்கும் போது அதுலேருந்து தண்ணி வரும், அதனால தான் ஃபஸ்ட்டே சேர்த்து நம்ம நல்லா வதக்கணுன்னா கொஞ்சம் அதிலே பாதி வேக்காடு வெந்துடும். இப்போது நான் அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இதோட சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த பிரியாணியோட டேஸ்ட்டே இந்த மசாலா இந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்கி வரதுல தான் அந்த டேஸ்ட் இருக்கும். இந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம். ஒரு தக்காளி அதோட கட் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி ஸ்லைஸ் மாதிரி கட் பண்ணி சேர்த்துட்டு இதையும் தக்காளியும் நல்லா வதங்கி வரணும். இப்போ நம்ம தண்ணியெல்லாம் கழுவியெல்லாம் ஊற்றிருக்கோம்ல மிக்ஸி ஜார், இந்த தண்ணியெல்லாம் போய் நல்லா வற்றி இந்த கலர் சேஞ்ச் ஆகி வரணும், அது வரைக்கும் நல்லா வதக்கணும். கொஞ்சமாக மஞ்சப்பொடி சேர்த்துட்டு வதக்குறேன். தட்டு போட்டு மூடி வச்சு அப்பப்போ எடுத்து கலந்து விட்டு வதக்கிட்டே இருந்தோன்னா நல்லா சுருண்டு வந்துடும். இந்த கிரேவிக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம நல்லா வதக்கி இது நல்லா சுருண்டு வந்துடுச்சு. இந்த பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறமா இதோட ஃப்ளேவரே சூப்பராக இருக்கும். கடைசியாக ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து ஒரு வாட்டி கலந்து கொடுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும். இப்போ நான் 1 கிளாஸ் ரைஸ் எடுத்திருக்கேன். நான் எடுத்திருக்க பச்சரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். இதே ஜீரக சம்பா ரைஸ்னால் 1.5 கிளாஸ் ஊற்றினா போதும். நான் இப்போ 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதிக்க விட்டுக்கிறேன். இப்போ மசாலாவுக்கு மட்டும்தான் உப்பு போட்டு உப்பு செக் பண்ணிவிட்டு, உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் ரைஸுக்கு கரெக்டாக வரும். இப்போ நல்லா கொதிக்க வந்ததுக்கப்புறம் தான் நம்ம அரிசி சேர்ப்போம். நீங்கள் தயிர் சேர்க்காமல் இருந்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் 1/2 லெமன் சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அரிசி சேர்க்கணும். அரிசி சேர்த்ததுக்கப்புறம் கொதிச்சதுக்கப்புறமா குக்கரை மூடி 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். நான் HMT கோலம் ரைஸ்ன்றதுனால 3 விசில் வைக்கிறேன். ஜீரக சம்பானா 2 விசில் வச்சா போதும். நல்லா கமகமன்னு சூப்பராக தொன்னை பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு தடவை செஞ்சு பார்த்தா மீண்டும் மீண்டும் செய்வீங்க. உங்கள் கமெண்ட்ஸை கீழே சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.